சரத்சந்திராவா அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க நக்ஷத்ரா. பூமிக்கும் ககனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்காங்க நக்ஷத்ரா. மருதாணி சித்தி வந்து சொல்கிறாங்க, ஏம்மா நீ இவ்வளோ வருத்தத்தில் இருக்க? உங்கள் அம்மா பெரிய பிளான்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த கல்யாணம்லாம் நடக்காது. பூமி வேற டான்ஸ் ஆட போயிடுவா. அதே நேரம் தான் இந்த கல்யாணமும். அவங்க அம்மா ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவள் டான்ஸ் தானே மொதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா. அதனால் அவளால் கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நட்சத்திரக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் அம்மாவும் அப்படி பிளான் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் அம்மாவை தவிர வேறு யார் இப்படிலாம் பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மருதாணி சித்தி. இப்போவே எங்கள் அம்மாவுக்கு தேங்க் பண்ணுறேன். அம்மா எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பூமிக்கு நலுங்கு பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு குடுன்னு ஓடுறாங்க நட்சத்திரா. அங்கே பூமிக்கு நலுங்கு நடந்துட்டுருக்கு. அபூர்வா வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஓடி வர நட்சத்திரம் அவங்க அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது செர்ரிக்கும் பிந்துக்கும் ஒரு டவுட் வருது. நட்சத்திரா வேறு அபூர்வாவை வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு வர போகிறாங்க. செர்ரியும் பிந்துவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நட்சத்திரா அபூர்வா கிட்ட, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணிங்களாம்மா? எனக்காக நீங்கள் இவ்வளோ பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அபூர்வா, ஐயய்ய என்ன இவ இன்னமும் உளறிட்டு இருக்கா அப்படின்னு முழிக்கிறாங்க. எல்லாம் தெரியும் எனக்கு, மருதாணி சித்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நட்சத்திரா. அபூர்வா அப்படியே மருதாணி சித்தி ஒரு முறைக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் நட்சத்திரா ஜாலியாக கிளம்பி போயிடுறாங்க அவங்க அம்மாவுக்கு தேங்க் பண்ணிவிட்டு. அப்புறம் மருதாணி சித்தி சொல்கிறாங்க, பேபி எவ்வளோ சந்தோஷமாக போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. இதை கேட்டதும் அபூர்வா கர்மம்னு தலையிலே அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் செர்ரிக்கு ஒரே ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா நட்சத்திரா அவங்களுக்கு நலுங்கு பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்ததும் மருதாணி சித்தி போய் கேட்குறாங்க, என்னம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லை, இதே டைமில் நானும் நலுங்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு தான் எப்படியும் கல்யாணம் நடக்காதுல்ல, இப்போ ககன் மாமாவை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்காக பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு சித்தி கேட்குறாங்க. உடனே நட்சத்திரா சொல்கிறாங்க, அவள் டான்ஸ் ஆட போயிடுவா, அம்மாவோட ஆசை தான் முக்கியம், கல்யாணம் முக்கியம் இல்லைன்னு வரமாட்டா. அப்போ ககன் மாமாவுக்கு ஒரே இன்சல்ட் ஆகிடும். ஏற்கனவே அவள் இன்சல்ட் பண்ணியிருக்காளா, அதனால் அவர் இன்னும் டென்ஷன் ஆவார். அப்புறம் மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சரத்சந்திராவோட 2வது பொண்ணு நட்சத்திரா கூட ககனை ரொம்ப பிடிக்குமே, அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு. இதை கேட்டதும் ககன் மாமாவுக்கு, நம்மளை இன்சல்ட் பண்ண பூமியை விட நமக்காக உயிரை கொடுக்கறதுக்காக துணிஞ்ச நட்சத்திராவே எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தோணும். அவரும் என்ன கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க நட்சத்திரா. இதை பின்னாடி இருந்து செர்ரியும் பிந்துவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. மருதாணி சித்தி சொல்கிறாங்க, இதெல்லாம் சரி, ஒரு வேளை உங்கள் அப்பா சம்மதிக்கலைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே நட்சத்திரா சொல்கிறாங்க, அப்பாவா அது யாரு அப்படின்னு. மருதாணி சித்திக்கு இதை கேட்டு ஒரே ஆட்டமாக ஆடி போயிட்டாங்க. ககன் மாமாவே சம்மதிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாகி வந்ததுக்கப்புறம் சரத்சந்திரனா யாருன்னு கேட்டு நான் பாட்டுக்கு மாமாவை கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் செர்ரிக்கு ஒரே ஷாக்கு. என்ன பண்ண போகிறார் அவர்? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.